Hi guys, Assalamu alaikum. Welcome to Lady Boss Kitchen. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ். ஸோ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறது குரக்கன் ரொட்டி அண்ட் அது கூட ஒரு சைட் டிஷ் உண்டு. ஸோ குரக்கன் ரொட்டி செய்ய போக்கல ஃபர்ஸ்ட் அதுக்கு 1.5 கப் குரக்கன் மா எடுக்கிறேன். இதை ராகி மாவுன்னு சொல்லுவாங்க. கூடவே 1 கப் ஆட்டமா சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்கு பதிலாக கோதுமை மாவும் ஆட் பண்ணிடும். ஸோ ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்ன்றதால ஆட்டமா ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே துருவின தேங்காய் அண்ட் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் அண்ட் இது கூட உங்களுக்கு க்ரீன் சில்லிஸ், கருவேப்பிலை, கியூமின் சீட்ஸ் இதுவும் ஆட் பண்ணிக்கொள்ளையிலும். அண்ட் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். டோவை பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு நாங்கள் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கொள்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து பிசைய ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா சாஃப்டான டோன்னு வரும் வரைக்கும் நல்லா பிணைஞ்செடுக்கணும். குரக்கன் மா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். இதில் குரக்கன் கஞ்சி செய்வாங்க அண்ட் ஹெலப்பா இருக்குது அது செய்வாங்க. ஸோ நான் இன்றைக்கி குரக்கன் ரொட்டி ட்ரை பண்ணுறேன். நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் குரக்கன் மாவை பொறுத்த வரையில் ரொட்டி செய்ய போக்கல நாங்கள் நார்மலாக செய்கிற ரொட்டி மாதிரி பர்ஃபெக்டாக தட்டி எடுக்கலாம். கொஞ்சம் உடைய பார்க்கும். ஸோ வாழை இலையில் ஆயில் பூசி அதில் தட்டிட்டு அதை அப்படியே தவாவில் வச்சுட்டு இலையை எடுக்கலும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டிரெக்டாகவே தவாவில் வச்சு ரொட்டியை தட்டி எடுக்கலும். ஸோ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு ஸ்பெச்சூலா வச்சு இந்த மாதிரி தட்டி ரொட்டி ஷேப் செஞ்சிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடையும் குக் பண்ணி எடுக்கணும். தேவையாக இருந்தால் கீ கொஞ்சம் அப்ளை பண்ணேலும் சுடுற நேரம். அவ்வளோதான் குரக்கன் ரொட்டி ரெடி. அண்ட் இப்போ இதுக்கு தேவையான சைட் டிஷ் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி கொண்ட கடலையும் அது கூட கவுப்பியும் எடுத்திக்கிறேன். நார்மலாக கடலை கவுஃபின்னு வரப்போக்குள்ள அதை தனியாக தின்றதாய்க்கக்குள்ள இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ கிட்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் சைட் டிஷ்ஷாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா விளங்காமல் திண்டுப்படும். அண்ட் கடலையும் காஃபியும் கொஞ்சம் மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு அதில் கடுகு, சீரகம், வெள்ளைப்பூடு, வெங்காயம், கருவேப்பிலை, ரம்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் அண்ட் சில்லி பவுடரையும் சேர்த்து சாட்டே பண்ணிக்கொள்ளணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரும் வரைக்கும் சாட்டே பண்ணுங்கள். அண்ட் இது கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கொள்வோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். தயிர் சேர்த்து குக் பண்ண போக்கில் ஃபியூ மினிட்ஸ்லேயே ஆயில் செப்பரேட்டாக ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். அண்ட் இப்போ இது கூட கொண்ட கடலையும் காஃபியும் ஆட் பண்ணுங்கள். 7 மணி வரைக்கும் நல்லா மேஷ் பண்ணுங்கள். கடலை காஃபி ஆறின போகிறோ அதை மேஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். சூடோடையே செஞ்சோம்னா நல்லா மாவு மாதிரி மேஷ் பண்ணி எடுக்கலும். அண்ட் இப்போ இது கூட தண்ணி, உப்பு, கறி பவுடர் அண்ட் மிளகுத்தூள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா ஸ்லோ குக் பண்ணி எடுப்போம். ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி நல்லாவே லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணினா நல்லா சாஃப்டாகவே வரும். அண்ட் கடைசியாக இது கூட தேங்காய், சோம்பு, தண்ணி சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணுவோம். 2-3 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். அவ்வளோதான் டேஸ்டான கடலைக்கறியும் ரெடி. ஸோ ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் குரக்கன் ரொட்டி அண்ட் கடலைக்கறி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களோட சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.